எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு ஜோதிட விதி. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷார்ட்டு தான், ரொம்ப ஷார்ட்டாக தான் போடுறேன். ஒரு விதி. இந்த விதி எனக்கு மேலேருந்து உணர்த்தப்பட்டது. அதனால் நான் தொழில்முறை ஜோதிடன் அல்ல, ஜோதிடக்கலையை அறிந்தவன். இப்போ நடிகர் ராஜேஷ் பேசுகிறார், அவருக்கு ஜோதிடம் தெரியும், ஆனால் அவர் யாருக்கும் பார்க்க மாட்டார். அதில் ஆர்வம் உள்ளவர், அதில் உள்ள விதிமுறைகள்லாம் தெரியும் அவருக்கு. அதை போல் நான் ஜோதிடத்திலே ஒரு ஆர்வம் உள்ளவன். ஆரம்ப காலகட்டத்திலே நான் இளமையாக இருக்கும் பொழுது திராவிட கழகத்தின் கொள்கையிலே, தந்தை பெரியாரின் கொள்கையில் ஈர்க்கப்பட்டு கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவன். அதன் பிறகு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கைக்கு ஆனால் கிரகங்கள்லாம் கிடையாது, இந்த ஜாதகம்லாம் உள்டா அப்படின்ற எண்ணத்தில் இருந்தேன். அதன் பிறகு ஜாதகத்துலேயும் நம்பிக்கை ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு இந்த ஜாதகத்தை நானே கற்றுக்கிட்டேன், கணிக்க தெரியும். பலன்கள் ஒரு அவுட்லைன் சொல்லும், அவ்வளோதான். அதனால் யாரும் பார்க்கின்ற அன்பர்கள் யாரும் தங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பர்சனலாக காண்டாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய ஜோதிடன் அல்ல. உங்களுக்கு தவறான வழியும் காட்டிவிட முடியும். நல்ல தேர்ந்த ஜோதிடத்தை காமிங்கள், உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இதில் கமெண்ட்ஸில் எது வேணாலும் சொல்லுங்கள். இப்போ டாபிக்குள்ளே போவோம். டாபிக் என்னென்னா, திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் உள்ள சூட்சுமமான தொடர்பு. இதுதான் நீண்ட தொடர்பு. இதை டாப்பிக்காக விடும்போது திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் உள்ள சூட்சும தொடர்பு என்ற தலைப்பில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் திசாநாதன் நடக்கும். பிறக்கும்போது ஒரு திசையில் பிறந்து நடந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜோதிடத்தின் அடிப்படை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு திசாநாதன் நடக்கும் பொழுது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். புதன் திசை நடக்குது எனக்குன்னு வச்சுக்குவோம். ஏன் அடுத்தவங்களை உதாரணம் காட்டிக்கிட்டு, இப்போ எனக்கு புதன் திசை நடக்குது. இதில் திசாநாதனுடைய இந்த இதுக்குள்ளே புக்திகள் வருகிறது. அந்த 9 கிரகத்து புத்தியும் வந்துடும். புதன் திசை சுய புத்தி, அடுத்தது கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, அதோட முடிஞ்சிடும். இத்தனை புக்திகளும் வருகிறது. இந்த புக்திகளில் பெரிய கிரகங்களாகிய குரு, ராகு, சுக்கிரன், சனி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தில் 3 வருஷம் எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த திசாநாதனுடைய திசையில் இந்த புக்திநாதர்கள் எப்படி பலனளிப்பார்கள் என்ற ஒரு சந்தேகம். எப்படி தான் பலன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் இதை பற்றிய கேள்விகள் தீவிரமாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தியானத்தில் உணர்த்தப்பட்டது. அதாவது என்ன உணர்த்தப்பட்டதுன்னா, ஒரே விதி நம்பர் சொல்கிறேன். ஒரு திசாநாதன் புக்தி நடக்கும் பொழுது அதில் வரக்கூடிய புக்திநாதர்கள், அந்த புக்திநாதருடைய தசை, அவருடைய ஒரிஜினல் தசை இருக்கும், அது ஏற்கனவே அந்த ஜாதகருக்கு கழிந்து விட்டது என்றால், இப்போ நான் புதன் தசை எனக்கு நடக்குதுன்னு சொல்லுங்க வச்சுங்க. அப்போ நான் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கேன். செவ்வாய் திசைக்கு அப்புறம் நான் ராகு திசையை தாண்டிட்டேன், குரு திசையை தாண்டிட்டேன், சனி திசையும் தாண்டிட்டேன். 3 மகா திசைகளையும் தாண்டிட்டேன். இப்போ புதன் திசையில் இந்த திசாநாதனுடைய அமைப்பில் வரக்கூடிய ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்தை வச்சு உங்களதில் பார்த்துங்க. பலன் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் திசையை நடத்தி விட்டார்கள், பெரிய திசை, தங்களுடைய சுய திசையை நடத்தி விட்டார்கள் ஜாதகனுக்கு. அது முடிந்த பிறகு வேறொரு திசையில் தாங்கள் புக்திநாதனாக வருகிறார்கள் என்கின்ற பொழுது, தட் இஸ் த கண்டிஷன் நம்பர் 1. அப்படிங்கிற பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள ஆதிபத்திய பலனை அளிக்க மாட்டார்கள், அவர்களுடைய காரகத்துவன் பலம் மட்டுமே அளிப்பார்கள். இதுதான் விதி, எனக்கு உணர்த்தப்பட்டது. உதாரணத்துக்கு இதை விளக்கி சொல்கிறேன். இது அப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்காது, இன்னும் உள்ளே போவோம். இப்போ எனக்கு புதன் திசை, இப்போ எனக்கு குரு திசை நடக்கிறதா வச்சுக்குவோம். எனக்கு குரு திசை நான் ரிஷப லக்கணம். எனக்கு குரு திசை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், 16 வருஷம் கழிஞ்சு வந்துட்டேன். அப்போ அந்த குரு திசையில் எனக்கு என்ன ஆதிபத்தியம்? குரு ரிஷப லக்கணத்துக்கு 8க்கும் 11க்கும் உரியவன். அஷ்டமாதிபதி கஷ்டத்தையும் கொடுப்பான், லாபத்தையும் கொடுப்பான், ரெண்டும் கலந்து நடக்கும். அப்போ அதை எனக்கு 16 வருஷம் எனக்கு நடத்தி முடிச்சிட்டான். அவனுடைய ஆதிபத்தியத்தை, அவனுடைய திசை நடத்தி முடிச்சிட்டான் குரு. என் கர்மாப்படி நான் அடைய வேண்டிய அஷ்டமாதிபத்தியத்தின் பலன்களையும் 11ஆம் இடத்து பலன்களையும் நான் அனுபவித்து முடிச்சிட்டேன். ஆதிபத்திய பலன்கள் கர்ம பலன்களை குறிக்கும், நல்லா புரிஞ்சுங்க. ஆதிபத்திய பலன்கள் அவளுக்குள்ள கர்ம பலனை குறிக்கும். அந்த கர்ம பலன்படி நான் அனுபவிச்சிட்டேன்.
இப்போ புதன் திசை ரிஷப லக்னத்துக்கு புதன் திசை 2, 5க்கு உரியவன். அப்போ நல்ல யோக திசை தான். இந்த யோக திசையில் இந்த குரு திசை குரு புத்தி வந்து மறுபடியும் அஷ்டமாதிபதி திசை புத்தியை அந்த பலனை கொடுப்பானா? எனக்கு அஷ்டமாதிபதிங்கிறது கஷ்டம் தானே, ஒரு பாதகமான ஒரு ஸ்தானம் தானே. அந்த பலனை திருப்பியும் கொடுப்பானா? 3 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் அது கொடுப்பானா? இல்லை. ஆதிபத்திய பலனை தரமாட்டான் குரு. தன்னுடைய காரகத்துவம், இயற்கையாக குருவுக்கு என்ன காரகத்துவம் இருக்குது? பொன்னவன் சொல்கிறோம், குருவாக இருக்கக்கூடிய தகுதி, புத்தி, ஃபினான்ஸு, ஸ்பெக்குலேட்டிவ் ஏரியா, தனம், இது போன்ற நீதித்துறை, இது போன்ற ஒரு அவனுக்கு என்ன காரகத்துவம் குருவுக்கு, அந்த மாதிரி பலன் கொடுப்பான். தன்னுடைய காரகத்தின் பலனைத்தான் கொடுப்பானே ஒழிய ஏற்கனவே திசையை நடத்தி முடித்து விட்டதால் ஆதிபத்திய பலனை அளிக்க மாட்டான். அப்படி அல்லாமல் எனக்கு திசையே வரல, அந்த ஒரு 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 கிரகத்தின் திசையே அப்படின்னு வச்சுக்குவோம். எனக்கு இப்போ சூரிய திசையே எனக்கு வந்ததில்லை அப்படின்னா, சூரிய புத்தி நடக்குதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதுனால 4ஆம் இடத்து ஆதிபத்திய பலனையும் கொடுப்பான், காரக பலனையும் கொடுப்பான். ஏற்கனவே திசையை முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த திசாநாதனுடைய புத்தி வேறொரு திசையில் வந்தால் ஆதிபத்திய பலனை, அதாவது அவர்களுடைய ஆதிபத்திய பலனை தரமாட்டார்கள். ஏன்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க. காரகத்தின்படி தான். இப்போ எனக்கு புதன் திசை குரு திசைன்னா அந்த குருவுடைய சுப பலன்கள் நடக்கும். சனி புத்தி வருது. சனி புத்தியில் அந்த சனி என்னென்ன இயற்கையான காரகத்துவம், அதில் புதன் யோக திசையாக இருந்தால் அது சுகமாக நடக்கும். புதன் வந்து எனக்கு கெட்டவனாக இருந்து பாவ திசையாக இருந்தால் கெட்டது நடக்கும். இதுதான் விதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதுதான் விதி. அதாவது டோட்டலாக புரிஞ்சுங்க. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்த திசாநாதனுடைய புக்தி வேறு ஒரு திசையில் வரும் பொழுது அவர்கள் அந்த திசாநாதராக இருந்து நடத்தியவர்களுடைய ஆதிபத்திய பலனை தரமாட்டார்கள். அது கர்ம பலன், அது முடிந்து விட்டது. அவர்கள் திசையிலே முடிச்சிருப்பாங்க. தன்னுடைய இயற்கையான சுவாப காரகத்துவ பலனை அளிப்பார்கள். அப்போ யோக திசையாக இருந்தால் நற்பலன்களையும், கெட்ட திசையாக இருந்தால் கெட்ட பலன்களையும் அவங்களுடைய காரகத்துக்கு தகுந்தபோல் அளிப்பார்கள். அங்கே காரகத்துவத்தின்படி அளிப்பார்கள். இதுதான் விதி எனக்கு உணர்த்தப்பட்டது. இந்த விதி எல்லாருக்கும் பொருந்துமா என்றால் எனக்கு தெரியாது. மிகப்பெரிய ஜோதிட விற்பனர்கள் இருக்கிறார்கள். மகாலட்சுமி ஜோதிடர்னு ஒருத்தர் அருமையாக பேசுவார். ஆதித்த குருஜின்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த புதிதாக மேலேந்து உணர்த்தப்பட்ட விதி சரியா தப்பா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் சரிபார்த்து கொள்ளட்டும். அதன்படியே அவர்களுடைய என்னுடைய இந்த கணிப்பு, என்னுடைய இந்த பலன், அளிக்கப்பட்ட பலன் சரியா தவறா என்று அவர்கள் சொல்லட்டும், அவர்கள் நாலேஜுக்கு போனால். ஆனால் இந்த விதி உங்களுக்கும் பொருந்துதான்னு பாருங்கள். இல்லை எனக்கு மட்டும் என் ஜாதகத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்ட விதியான்னு எனக்கு தெரியல. அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஏற்கனவே நான் தசாபுக்தி நடந்த திசையினுடைய புக்தி இப்போ நடந்ததுன்னா எப்படி நடக்குது பலன் நீங்களே ஜட்ஜு பண்ணி பார்த்துக்குங்க என்று வேண்டிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.